அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சங்கடா சதுர்த்திங்க. சங்கடா சதுர்த்தி நின்றாலே நமக்கு சங்கடங்கள் நீக்கி நல்ல ஒரு சௌபாக்கியத்தை தரக்கூடியதான் சங்கடா சதுர்த்தி அப்படிங்கிறோம். இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம கணபதியை வழிபடும் போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க. நம்ம வாழ்க்கையில் உள்ள துன்ப நிலையெல்லாம் அழிஞ்சு இன்பங்கிற ஒரு நல்ல நிலை ஏற்படும். சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு காலையிலே இன்றைக்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு பூஜை ரூமில் இருக்க விநாயகர் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டுட்டு படம் இருந்தால் படத்துக்கோ இல்லைன்னா லிங்கம் இருந்தால் விநாயகருடைய சிலை இருந்தால் அதுக்கும் அருகம்புல் மாலை வாங்கி போட்டு நீங்கள் அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அவருக்கு பிடித்த நெய்வேத்தியமாக உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு கிளாஸ் பாலில் இத்தனை ஏலக்காய் பொடி போட்டு ஜீனி போட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுட்டு தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை இருந்தால் செய்யலாம். சுண்டல் என்ன நெய்வேத்தியம் இருந்தோ அதெல்லாம் உங்களை என்ன முடியுதோ அது வைக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் முடியலைன்னா நான் சொன்ன மாதிரி பாலில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் மனதார வழிபடுங்க. விரதம் இருந்து வழிபடுறவங்க 3 நேரம் உணவேதும் எடுத்துக்காமல் விரதம் இருந்து நம்ம இந்த சங்கடா சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை வழிபடலாம். அப்படி விரதம் இருக்க முடியலன்னு நினைக்கவங்க பால் பழம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் இந்த விரதம் இருக்கலாம். சாயந்தரம் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு ஒரு எருகம்புல் மாலை இல்லைன்னா அருகம்புல் மாலை இல்லைன்னா எருக்கம்பூவில் உள்ள மாலை ஏதேனும் வாங்கி கொடுத்துட்டு அங்கேயும் நீங்கள் அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு மனசார வழிபாடு செஞ்சுட்டு ஒரு தேங்காய் எடுத்து நீங்கள் வாங்கி உங்கள் தலையை சுற்றி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச திருஷ்டியெல்லாம் போகட்டும்னு சொல்லி கூட நீங்கள் கணபதி கோயிலில் இது போல் நீங்கள் உடைக்கலாம். உடைச்சிட்டு வீட்டுக்கு ராத்திரி நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சிக்கலாம். அப்படி கோயிலுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு போக முடியலன்னு நினைக்கோங்க. பின்னையும் மீண்டும் உங்கள் பூஜை ரூமில் மாலையில் விளக்கேற்றி விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த விநாயகரை சங்கடா சதுர்த்தி நாளில் கும்பிட்றதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்குன்னா, அதாவது அதுவும் நம்ம தேய்பிரை அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வர்ற சங்கடா சதுர்த்தி. அப்போ இந்த தேய்பிரையில் வர்ற இந்த சங்கடா சதுர்த்தியில் நம்ம விநாயகர் பெருமானை வழிபடும் போது நம்ம துன்பங்கள் எல்லாம் தேஞ்சி காணாமல் போயிடும். கடன் பிரச்சனை இருந்தால் அதுவும் தேய்ந்து காணாமல் போயிடும். இந்த எந்த ஒரு விஷயமும் தேஞ்சி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படணும். அதை கடன் பிரச்சனை ஆகட்டும் துன்பங்கள் ஆகட்டும் அதெல்லாம் அப்படி தேஞ்சினா தேய்பிரையில் பிறை எப்படி இதாகுது அதே மாதிரி தேஞ்சி நமக்கு வாழ்க்கையில் நன்மைங்கிற ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படும். நம்ம தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இந்த சங்கடா சதுர்த்தினால் கண்டிஷனாக நீங்கள் தவற விடாதீங்க. உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் இருக்க விநாயகர் பெருமானை மாலையிலையாவது நீங்கள் விளக்கேற்றி அவருக்கு வழிபாடு செஞ்சு நீங்கள் வணங்கிக்குங்க. அப்படி வணங்க ஒவ்வொரு சங்கடா சதுர்த்திலையும் நம்ம இந்த மாதிரி விநாயகரை வழிபடுக்கிறதுனால நமக்கு தீராத நோய் இருந்தாலும் தீர்ந்துடும். வாழ்க்கையில் தொடர்ந்து பல இன்னல்கள் இருக்குது அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமான நிலையை அடைய முடியும். பின்ன ஒரு நிலையான செல்வம் நமக்கு இருக்கும். சனி தோஷம் உள்ளவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால சனியின் தாக்கம் குறையும். திருமண தடை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இப்படிலாம் இருக்கவங்க இந்த வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனைலாம் தெரிந்து திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷமாக அமையும். நிறைய பேருக்கு திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த சங்கடா சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபடும் போது திருமணம்ங்கிறது கூடிய விரைவில் கைகூடி வரும். எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளை நீங்கள் எல்லாரும் தவறாமல் இந்த விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. நானும் உங்களுக்கு விநாயகர் பெருமானை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு சகலவித சௌபாக்கியத்தோடு சகலவித செல்வ செழிப்பும் கொடுக்கட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.